வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் கைஸ். அவனுக்கு வயிறு சரியில்லையாமா, அதனால தான். டே சாப்பே இருடா டே, என்னடா டே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே 10 தடவை உச்சா வருது கக்கா வருதுன்னு உயிரை எடுக்கிறியடா, இறங்கடா. டே சாப்பு, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? அப்படி என்னடா சாப்பிட்டு தொலைச்ச? காலையிலேருந்து விடாமல் போய்கிட்டு இருக்கேடா பாவி. பாஸ் அது ஒன்றும் இல்லை பாஸ். நேற்று சின்சன் கூட வெளியே போய் முட்டை போண்டா வாங்கி சாப்பிட்டானா, அதுலேருந்து வயிற்ற கலக்கிக்கிட்டே இருக்கு. என்னது, எனக்கு தெரியாமல் முட்டை போண்டா வாங்கி சாப்பிட்டீங்களா? அதுவும் சின்சன் உனக்கு கூப்பிட்டு போனானா? அடடா, இந்த சின்சன் பையன் தொல்லை தாங்க முடியல வர வர. சரிடா போய் தொலைடா போடா. பாபா, இந்த சின்சன் கூட இனிமேல் போகவே கூடாது. முட்டை போண்டா சாப்பிட்டதுனால என் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது என்னடா இது, இங்கே முட்டையா இருக்குது. அடடா, என் கண்ணுக்கு எல்லாமே முட்டையா தெரியுதே. ஒருவேளை முட்டை போண்டா சாப்பிட்டதுனால இப்படி தெரியுதா? என்னன்னே தெரியலையே. இது நிஜமான முட்டையா? இதை சாப்பிட்றலாமா நம்ம? வேண்டாம், ஆல்ரெடி ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டதுலேருந்து வயிறே சுத்தமாக சரியில்லை. ஒரு வார்த்தை நம்ம ஃப்ராங்க்லின் பாஸ் கிட்ட போய் சொல்லிடலாம். பாபா, ஃப்ராங்க்லின் பாஸ், நான் உச்சா போகிற இடத்துல நிறைய முட்டை இருக்குது. என்னடா சொல்கிற? முட்டை இருக்குதா? டேய், ஏன்டா என் உயிரை எடுக்கிற? சரிவா போய் பார்க்கலாம். அடடா, என்னடா இது, நம்ம சாப்பு சொன்ன மாதிரி இவ்வளோ முட்டைங்க இருக்குது. முட்டை எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இது கண்டிப்பாக கோழி முட்டையாக இருக்காது. காட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மிருகத்தோட முட்டையாக தான் இருக்கும். பாபா, ஃப்ராங்க்லின் பாஸ், இந்த முட்டையை நம்ம பொரிச்சு சாப்பிடலாம். என்னடா சொல்கிற சாப்பே? சரி, எடுத்துக்கிட்டு போகலாம் வா. அடடா, இது என்ன முட்டையனே தெரியலையே. பார்க்கவே நல்லா பெருசாக இருக்குது. கண்டிப்பாக காட்டுக்கோழியாக தான் இருக்கும், இல்லாட்டி வான் கோழியாக இருக்கும். இந்த முட்டையை பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே. டே சாப்பே, முட்டையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, நான் இந்த முட்டையை இங்கே வைக்கிறேன். டே சாப்பே, நல்லா கேட்டுக்கூடா. இது எந்த வகை முட்டைன்னு தெரியாமல் நம்ம அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது, புரியுதா? ஏன்னா உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்புறம் எனக்கும் வர ஆரம்பிச்சிடும். தேவையில்லாமல் வயிறு வலி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நிலைமை ஆகிடும். அதனால இந்த முட்டையை பரிசோதிக்கிறதுக்கு நான் யாரையாச்சும் கூப்பிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் இந்த முட்டையை பாதுகாப்பாக பார்த்துக்கோ நீ. டே, உன்னதாண்டா சொல்கிறேன் சாப்பே, புரியுதா இல்லையா நான் பேசுறது? பாபா பாஸ், நான் கண்டிப்பா இந்த முட்டையை சேஃபா பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க பாஸ். டேய், சின்சன் கூட சேர்ந்துக்கிட்டு அட்டோலியம் பண்ணாதடா. பாபா போங்க பாஸ். நண்பர்களே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது என்ன வகை முட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அட, நம்ம வச்ச செடி அழகா இருக்குதேப்பா. அட டே சாப்பே, எங்கடா ஓடுற? டே எங்கடா ஓடுற? என்ன இவன் தலை தெறிக்க ஓடுறானேப்பா. இவன் எங்க அப்படியே ஓடுறானே தெரியலையே. என்ன ஆச்சு நம்ம சாப்புக்கு? காலையில இருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கானே. அட, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதே எனக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாருமே இல்லை விளையாடுறதுக்கு. இந்த ஃப்ராங்க்லின் மண்டியை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த சாப்போ எங்கேயும் ஓடி போயிட்டான். சரி, கீழே போயிட்டு ஏதாச்சும் இருந்தா விளையாடலாம். அட, என்னடா இது, இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கு? ஏது இவ்வளவு பெரிய முட்டை? ஆமா, எப்படி இந்த முட்டை இங்க வந்தது? ஒருவேளை இந்த ஃப்ராங்க்லின் எடுத்து வந்து வச்சானா? அட, யாரு வச்சா என்ன, நம்மளுக்கு இந்த முட்டை கண்ணில் பட்டுடுச்சு. இனிமேல் இந்த முட்டையை பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான். நண்பர்களே, இவ்வளவு பெரிய முட்டையை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அடுப்பு வேற சும்மா குபு குபுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, புகஞ்சுக்கிட்டு வேற இருக்கு. ஏன் தேவையில்லாம புகையணும்? இந்த முட்டையை தூக்கி அது மேல வச்சு பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. நல்லா பொரிச்சு சாப்பிட்டா வச்சுக்கோயே,
சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ பெரிய டைனோசரஸ் வேற தரத்துது. ஓடு ஓடு, உச்சர காப்பாத்து ஓடுடா சின்சனு. நான் முட்டைக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டு இப்ப வேற உலகத்துக்கு வந்துட்ட போல இருக்கு. உன் உச்சர காப்பாத்தணும்னா இங்க இருக்கிற முட்டைய சாப்பிடணும். அதுதான் உன்னோட டார்கெட். ஓடு ஓடு, ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா இது, இந்த பெரிய டைனோசரஸ் நம்ம கிட்ட வரவே மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம கிட்ட ஷீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கிட்ட நெருங்கவே முடியல. கடவுளே, நல்லதா போச்சு. ஒரு ஆபத்துலயே ஒரு நல்லது நடக்குது. என்ன நடக்குது எனக்கு? என்னடா இது, குட்டி டைனோசரை போய் இப்படி வந்துட்டேன். இது என்னன்னே தெரியலையே. இது டைனோசரஸா இல்லாட்டி என்னன்னு தெரியல. என்னது உடம்பெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு. என்னடா இது, இது முட்டை பூச்சி சாப்பிடாம பழம்லாம் சாப்பிடுது. ஓ, இப்போ நம்ம புல்லு பழம்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. இது வந்து வெஜிடேரியன் போல இருக்கு. வெஜிடேரியன் டைனோசரஸ். ஆனா இதுக்கும் ஒரு ஷீல்டு இருக்கு. பாருங்களேன் நண்பர்களே, இங்க ரெண்டு பெரிய டைனோசரஸ், ரெண்டுமே எனிமி நினைக்கிறேன். அதுங்கனால நம்ம கிட்ட கூட வர முடியல. ஆனா எல்லா பழத்தையும் சாப்பிட்டேன். வாவ், சூப்பரா ஒரு பச்சை கலர்ல டைனோசரஸா மாறிட்டேன் நான் இப்போ. ஓடு நண்பர்களே, இங்க பாருங்க, நான் டைனோசரஸே சாப்பிடுறேன். அப்பனா நான் பெருசா வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, சும்மா லபுக்கு லபுக்குன்னு முழுங்குறேனே. எப்படி குட்டி டைனோசரஸ் பெரிய டைனோசரஸ் எல்லாத்தையும் முழுங்குறேன். அடேங்கப்பா, இங்க என்னடா இது, இவ்வளவு பெரிய டைனோசரஸ். ஐயோ, இதுகிட்ட மாட்டக்கூடாது. ஆடா, இதையே போட்டு தள்ளிட்டேன். பாருங்களேன் கைஸ், எனக்குள்ள ஒரு பெரிய பவரே இருக்கு. இந்த பவரை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிடுறேன், அழிக்கிறேன். வேற லெவல்ல போடு. அடேங்கப்பா, இப்போ என்னடா இது, இது வேற லெவல்ல இருக்கு இந்த டைனோசரஸ். இது என்ன சாட போகுது? அட, இது காய்கறி, இது வெஜிடேரியனு. அட, என் உடம்புக்குள்ள பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. இந்த பவரை வச்சுக்கிட்டு நான் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய மிருகத்தவனை அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லா காய்கறியும் சாப்பிடணும். பெரிய டைனோசரஸை பார்த்து எனக்கு பயமே இல்ல. போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பாத்தீங்கல்ல, நானும் உங்களை மாதிரி பெரிய டைனோசரஸ் ஆக போறேன். வாவ், நினைச்ச மாதிரியே ஆகிட்டேன் நானு. அடேங்கப்பா, வேற லெவல்ல இருக்கு இந்த டைனோசரஸ். பார்க்கவே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இங்க பாருங்க, சும்மா லபுக்கு லபுக்குன்னு டைனோசரஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறேன் பாருங்க. இருக்கிறதுலே நான் தான் பெருசு. அடடா, நம்மள விட பெரிய டைனோசரஸ் வருதப்பா. அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம உடனே டக்கு டக்குன்னு இதெல்லாம் சாப்பிடணும். இல்லாட்டி அதுவும் என்னையும் லபுக்குன்னு முழுங்கிடும். வாவ், சூப்பரே. எங்கடா போச்சு இந்த முட்டை? அடடா, என்னது இது, நான் பாக்குறது நிஜமா இல்லையா? அடடா, டைனோசரஸ். ஓடு 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 பிராங்க்லினே, நிஜத்திலேயே டைனோசரஸ் வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ள டைனோசரஸ் இருக்குடா. டேய், போச்சு. இது டைனோசரஸ் முட்டையாது. இன்னைக்கு நம்மள சாப்பிடாம விடாத போல இருக்கு. ஐயோ, இது வாயும் பல்லும் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பிராங்க்லினே, என்ன காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. இந்த டைனோசரஸ் என்ன முழுங்கிடும் போல இருக்கு. அடடா, நல்லா வசமா மாட்டிக்கிட்டேனே இந்த டைனோசரஸ் கிட்ட. நான் என்ன பண்றதுனே தெரியலையே. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க பாஸ், நான் உங்களை சாட மாட்டேன். நீங்க எனக்கு உசுர் கொடுத்த தெய்வம். நான் உங்க கூடவே தான் இருப்பேன். ஆனா, என்னடா இது, டைனோசரஸா பேசுது நம்ம கிட்ட. இது என்னடா, டைனோசரஸ் நம்ம கிட்ட பேசுமா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பாஸ், நீங்க எனக்கு இந்த உலகத்துக்கே கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். நான் இனி உங்க கூட தான் இருக்க போறேன். அடடா, நம்மளுக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கப்போ. நம்ம பிராங்க்லினுக்கு தெரிஞ்சா நம்மள உண்டெல்லாம் ஆக்கிடுவான். டைனோசரஸே, கூடவே வா. இனிமேல நீ இங்க தான் இருக்கணும். நீ யார் கண்ணுக்கும் மாட்டக்கூடாது. யாராச்சும் உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், உன்னையும் என்னையும் ஒரு வழியாக்கிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமேல இங்க தான் இருக்க போறோம். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். ஆமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நானா, எனக்கு எது வேணாலும் சாப்பிடுவேன் சின்சேன். அப்படியா? அப்ப நான் இங்க இருக்கிற புல்லு மரம் எல்லாம் இருக்குது, அதை சாப்பிடு. இது கூட நிறைய பூச்சிங்க கூட இருக்குது, அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் இரு. உனக்கு சிக்கன்லாம் வேணும்னா நான் பிராங்க்லினுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். என்ன புரியுதா? ஆமா நண்பர்களே, இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். இந்த டைனோசரஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. அடடா, வயிறு கவா கவாந்தே பயங்கரமா பசிக்குது. எங்கடா இங்க வச்ச முட்டையை காணோம்? அடடா, டே சாப்பே, எங்கடா? என்னடா, எனக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டியா நீ?
ஐயோ பிராங்க்லின் பாஸ், நான் எடுக்கல. எனக்கு என் வயிறு சரியில்லைன்னு வெளியே போயிட்டு இப்பதான் வரேன் நானு. சத்தியமா நான் எடுக்கல, எனக்கு தெரியாது. அடே சாப்பே, போய் பேசாதடா. ஒழுங்கா முட்டையை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் ரொம்ப ஆசையா வந்திருக்கேன் அந்த முட்டையை இன்னைக்கு ஒரு பிடிக்கலான்ட்டு. டேய் சாப்பே, வர வர உன்னோட சேட்டை ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குடா. ஒழுங்கா சொல்லிடுடா, இல்லாட்டி உனக்கு சோறு போட மாட்டேன். என் மூஞ்சிலே முடிக்காத, இந்த இடத்த விட்டு போடா நீ. பாபா, நான் உண்மையை சொன்னால் கூட ஃப்ராங்க்லின் பாஸ் என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு. அடடா, இந்த சாப்பு இந்த முட்டையை எடுக்கலன்னா வேற யார் எடுத்தாங்கன்னே தெரியலையப்பா. ஒருவேளை முட்டையை நான் வேற எங்கேயாச்சும் வச்சுட்டு தப்பான இடத்துல தேடுறேன்னு தெரியலையே. பக்கத்தில் எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம். அடடா, எங்கேயுமே காணுமேப்பா. இது சாதாரண கோழி முட்டை கூட கிடையாது. கோழி முட்டையோட 10,000 மடங்கு பெரிய முட்டை. ஒருவேளை தண்ணிக்குள்ளே இருக்குமா இது? அடடா, தண்ணிக்குள்ளே கூட இல்லையப்பா. எங்கே தான் போச்சுன்னே தெரியலையே. யார் எடுத்தான்னு தெரியலையே. என்னை மீறி இந்த வீட்டுக்குள்ளே யார் எடுத்துருப்பா அப்படி அந்த முட்டையை? போச்சுடா, அந்த முட்டையை நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே கடைசியில். ஆமாம், எங்கே போயிருக்கோம்? நம்ம சாப்பு எடுக்கலான்னா வேறு யார் எடுத்துருப்பா? ஆமாம், நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஒரு பெரிய வாண்டு இருக்கிறானே இந்த சின்சேன் பையன். ஒருவேளை இந்த சின்சேன் கண்ணில் இந்த முட்டை மாட்டியிருக்குமா? அப்படி மாட்டியிருந்தா கூட அவன் இங்கே தானே வச்சுருக்கணும். அடடா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. டே சின்சேனே. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ நம்ம சின்சேன் அந்த முட்டையை பொறிச்சு ஒரு பெரிய டைனோசரஸே வெளியே வந்திருக்கு. அதை அவன் சேஃபாக வளர்க்க போகிறானா. ஸோ இது மூலமாக என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்படி கீழே உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட் பண்ணுற பேரை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பாய், see you guys.